Hello, praise the Lord. Worship Warriors page மூலமாக இப்போ லைவ் மூலமாக உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்மை உண்டாக்கினவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஏறக்குறைய 5 மாதங்கள் நாம் வீட்டிலே இருக்கிறோம். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபைகள். அவருடைய கரத்தினால் கர்த்தர் நம்ம இந்த நாள் வரைக்கும் சுமந்து தப்புவித்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த 1 மணி நேரமும் நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதி அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். இயேசு என்ற நாமத்தை மாத்திரம் உயர்த்த போகிறோம். வேற ஒரு மனிதனையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ நாம் ஆராதிக்க வரலைங்க. நம்மை உண்டாக்கினவரை நாம் பார்த்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் பாதத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது மரியாளை போல, மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவின் பாதத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களால் நாம் சற்றும் எதிர்பார்க்காத வகைகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்போமா? இளைப்பாறுதல் தரும் தெய்வமே, எங்களை கண்ணோக்கி பார்ப்பவரே, கருத்தாய் எங்களை விசாரிக்கிற எங்கள் தெய்வம் பானீங்க. உங்கள் பேர் இயேசு கிறிஸ்துப்பா. எனக்காக ஜீவனை தந்தவர், உங்களுடைய ஜீவனை எல்லாம் தந்தவர், இரத்தத்தை எல்லாம் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்ட தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்ப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, நாங்கள் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்பீங்களா? திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உன் பாதம் தான்ப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமரும் பொழுது பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், எந்தவித கவலை இல்லாமல் உம்முடைய பாதத்தை மாற்றம் நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது உம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர்கள். சேர்ந்து பாடி அவரை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கூடி உட்கார்ந்திருக்கிறீர்களோ உங்கள் இடத்துல அவர் சமூகம் உங்களை நிரப்ப போகிறது நேரத்தில். ஆண்டவரே உம்முடைய சமூகம் தான்ப்பா. உம்முடைய சமூகத்தை ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தை ஈவாக இலவசமாக ஆண்டவரே தேவ ஜனங்கள் கூடி வரும்பொழுதெல்லாம், உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தை நீர் ஈவாக தருகிற தேவனாக இருக்கிறீர். இம்மானுவேல், நீர் எப்பொழுதுமே எங்களோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. சேர்ந்து ஆராதிப்போம், உயர்த்துங்க ஆண்டவரே. பாதம் வந்திருக்கிறப்பா. கிருபை நிறைந்த இயேசுவே, இரக்கங்களின் பிதாவே, சகல விதமான ஆறுதலின் தேவமே, ஆறுதல் இல்லாதிருக்கிற, மன நிம்மதி இல்லாதிருக்கிற உம்முடைய மகன் மகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தினால் ஆண்டவரே அவர்களை தொட்டு நீ சுகமாக்கும்படியாக, தைரியத்தை கொடுக்கும்படியாக உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்கப்பா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும்
சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையே. எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு சேர்ந்து. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கமடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அன்பு தகப்பனே, உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய தியாகம் ஆண்டவரே. இயேசு இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் இந்த நாள் வரைக்கும் வாழ முடியாதப்பா. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் தினந்தோறும் சந்திக்கிற தெய்வம் ஆண்டு. விசேஷமாக இந்த லாக்டவுன் நேரங்கள்லாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களுக்கு என்னென்னது தேவை என்பதை பரமபிதானை நன்கு அறிந்து தேவைகளை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க போறோம், உம்மை உயர்த்த போறோம். இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்த போறோம்ப்பா. ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை கொடுங்கப்பா. எங்களையும் எங்களை சார்ந்தவங்களையும் எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நீங்க கரத்தை பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க? இந்த மாலை வேளையில அவரை உயர்த்த போறோம், அவரை ஆராதிக்க போறோம், அவர் திருநாமத்தை உயர்த்த போறோம். எனக்கு சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி சில பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை நான் ஆராதிக்கிறேன். தாவீது சொல்வது போல, தாவீது 46ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் தாவீதின் மூலமாக, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகள் மத்தியில் உயர்ந்திருப்பேன், ஜனங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பேன். இந்த பூமி முழுவதற்கும் ராஜாவாக இருக்கிற, மாம்சமான யாவருக்கும் ராஜாவாக இருக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரை நாம் பணிந்து கொள்ள போறோம். எரேமியா இப்படி அழகா சொல்றார் பாருங்க, சேனைகளின் தேவன் என்னும் நாமம் உள்ள ராஜா. ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் என்னும் நாமமுள்ள ராஜா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் போய் படிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நம்மை பலப்படுத்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன், எல்லா இடத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்மை கொண்டு விளங்க செய்கிற தேவன் அவர்.
அவரை ஆராதிக்க பார்வோனுக்கு முன்பாக மோசே நிற்கிறான். கொஞ்சம் பயந்தான் மோசேக்கு. சொல்றான், பாருங்க மோசே, ஏன்பா வந்திருக்கிற? 40 வருஷம் கழிச்சு வந்திருக்கிற, என்ன வேணும் உனக்கு? பார்வோன் கேட்கும்போது மோசே அழகா சொல்றான் பாருங்க, வனாந்திரத்துல ஜனங்களை ஆராதிக்க தேவன் அவர்களை அழைக்கிறார், அவர்களை விட்டுவிடு அப்படின்னு சொல்றான். யோசி, வனாந்திரத்துல எப்படிங்க தேவனை ஆராதிக்க முடியும்? பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காதுங்க. பாலைவனத்துல வனாந்திரத்துல தேவனை எப்படிங்க நம்ம ஆராதிக்க முடியும்? சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பாலைவனம், பாலைவனத்துல என்னங்க இருக்கும்? ஆண்டவர் அழகா ஒன்று சொன்னார் பாருங்க, ஆண்டவரை நாம் நம்பி இருக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பாலைவனத்தில் இருந்தாலும் தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆராதிக்க வைப்பார். தேவர்களை எல்லாம் பாலைவனத்திலும் ஒன்றுமே இல்லாதிருக்கும் ஆபத்து நிறைந்த பாலைவனத்திலும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஆபத்துகள் நிறைந்த பாலைவனத்திலும் கர்த்தர் நம்மை ஆராதிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாக சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மேகஸ்தம்பமாக, அக்னிஸ்தம்பமாக அவர்களுக்கு தேவைகளை எல்லாரையும் கர்த்தர் அளித்தார். மன்னாவை கர்த்தர் தினந்தோறும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 40 வருடங்களும். ஹல்லேலூயா. அதே தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கை வனாந்திரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாங்க. நீங்கள் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது வனாந்திரமான இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நீங்க ஆராதிப்பீங்க. சேர்ந்து பாடுவீங்களா? உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன்ப்பா. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே நாம் ஆராதிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவீங்களா? உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பே இயேசுவே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, ஆண்டவரே, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை தகப்பனே நாம் ஆராதிக்க போறோம்ப்பா. உன் திருநாமத்தை உயர்த்த போறோம்ப்பா. தாயினும் மேலாக அன்பு செய்த தேவனே, தாய் எங்களை மறந்தாலும், தகப்பன் எங்களை கைவிட்டாலும், நண்பர்கள் உறவினர்கள் எங்களை ஒதுக்கினாலும் புறக்கணித்தாலும், ஒருபோதும் ஒரு கணவன் எங்களை புறக்கணிக்காதவர் நீங்கப்பா. ஆராதிக்கிறப்ப உள்ளத்து நாள் திறந்து ஆவியோடும் உண்மையோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை உயர்த்துவோமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே
ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன் பிரியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை மாத்திரம் ஆராதிப்போம். நான் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் நீர். வாக்கு தத்தத்தை உண்மையுள்ள தேவன் நீர், வாக்கு மாறாத தேவன் நீர். பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் நீங்கப்பா. நீர் பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கீங்கப்பா. உண்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்தில் நிறுத்தி கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாதத்தை நிற்க செய்திருக்கிறார். நாம் ஒருபோதும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கெட்டு போவதில்லை. வாழ்க்கையில என்னை உயர செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ எதிர்காலம் இயேசு, என் பரலோகம் இயேசு, என்னோடு கூட இருப்பவர் இயேசு. மனிதர்கள் எப்பொழுதினாலும் என்னை விட்டு பிரிந்து போகலாம், ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் என்னை விட்டு பிரியாதவர், இம்மானுவேலாக என்னோடு கூட இருப்பவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சேர்ந்து பாடுகிறீர்களா? உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்துல சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தப்புவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையான தேவன் அவர். உயர்த்தி பாடுங்க. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவார். சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கண்மலையே. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்து
கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ. உலகத்தில் எல்லோருமே, உலகத்தில் எல்லா நாடுகளும் பதறி கொண்டிருக்கிறது. கோவிட்-19 இந்த உலகமே, அமெரிக்கா முதல் கொண்டு ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா நாடுகளும் பதறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதற்றமோ கலக்கமோ இல்லைங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோசேன் அந்த நாட்டில் எந்தவித கலக்கமும் இல்லைங்க. எகிப்து முழுவதும் காரிருள், தவளைகள், தேன்கள், எல்லாம் சகல பாதைகளும் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த கோசேன் நாட்டில் ஒரு பதற்றமே இல்லைங்க, ஒரு பதற்றமே இல்லைங்க. கர்த்தர் நம்மை வாழ வைக்கிற தெய்வம். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை பதற்றம் இல்லாமல் சமாதானமாக வாழ வைக்கிற தேவன். சொல்லுங்க, கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஹல்லேலூயா பாடுங்க. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ, பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. எல்லாரும் சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போர் என்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் என்னார் என்று அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாரும் சொல்லுங்க, முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாரும் சொல்லுவோம், முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாரும் சொல்லுங்க, முடிவு வரை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. வைத்து சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே. உயர்த்துங்க, கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பலன் நீங்க தான்ப்பா, என் கோட்டை நீங்க தான்ப்பா, என் கண்மலை நீங்க தான்ப்பா. உயர்த்துறப்பா, உயர்த்துறப்பா, என் பலன். Jesus, what a mighty God we serve. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, பெரிய காரியங்களை செய்பவரே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. திருத்துவ தெய்வமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, மூவரில் ஒன்றான மெய் தேவனே, ஆதியும் அந்தமானவரே, உயர்த்துகிறோம் அப்பா, கனம் பண்ணுகிறோம் தகப்பனே. We worship you. என் பலன் நீரே, அன்பு கூறுவே
மகிழுவேன் தினமும் உம்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. சொல்லுங்க அப்பா, உம்மையல்லாமல் வேறு தெய்வம், வேறு கடவுள் இந்த உலகத்துல யாருப்பா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா நாடுகளுக்கும், நாடுகள் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜன கூட்டங்களுக்கும் தேவமாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீரே அப்பா, ஆராதிக்கிறப்பா. முழு பலத்தோடு பாடுங்க. என் பலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவேன் தினமும் உம்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. எல்லாரும் சொல்லுங்க. ஓ உமது ரட்சிப்பினார் நித்தம் மகிழுவேனே. உமது ரட்சிப்பினார் நித்தம் மகிழுவேனே. உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. ஜீவன் நீரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, நாங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தைரியப்படுத்துபவரே, ஆவியானவரே, சொல்லி பாடுங்க. உயர்த்துங்க ஆவியான, உயர்த்துங்க ஆவியானவரே. என் ஜீவனே, என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. சொல்லுங்க. என் ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே, உம்மை அல்லாமல் தேவன் யாரானவரே? என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே. சொல்லுங்க. உம்மை அல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே. என் ரட்சகரே, கிறிஸ்தேசுவே, பிதாவின் ஏக சுதனே.
என் மீட்பரும் மேய்ப்பரும் நீரே, உமது இரத்தத்தினார் சாட்சியின் வசனத்தினார், உமது இரத்தத்தினார் சாட்சியின் வசனத்தினார் நீர் வென்ற சத்ருவை ஜெயித்தே வெற்றி கொடியேற்றுவேனே. ஓ நீர் வென்ற சத்ருவை ஜெயித்தே வெற்றி கொடியேற்றுவேனே. ஆவியானவரே வரவேற்கிறோம் அப்பா. இயேசுவே, உம் இரத்தத்தால் மீட்பை, விடுதலையை, ரட்சிப்பை தந்தீரே. பிதாவே, எங்கள் தேவமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உயர்த்துங்க உயர்த்துங்க, ஆராதிங்க ஆராதிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை அல்லாமல் தேவன் யார்? உம்மை அல்லாமல் தேவன் யார்? ஆண்டவரே, நன்றி செலுத்துங்க ஆண்டவர். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி. லாக்டவுன்ல 5 மாதங்கள் மார்ச் மாதம் முதல் ஆண்டவரே இது நாள் வரைக்கும் அப்பா 5 மாதங்களும் தொற்றோ வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ அண்டாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே. உங்கள் மேலான கிருபைக்காக நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் சொன்னீரே. உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லைப்பா. எங்க வாழ்க்கைக்கு தேவனை எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிற தேவன். எகவா ஈரே, எல்லாம் பரத்தில் பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, சேர்ந்து பாடுகிறீர்களா? என்னோட சேர்ந்து பாடுகிறீர்களா? இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க தகப்பனே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பேர் நடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர 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 எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு சோர்வின் ஆவியை தள்ள உற்சாகத்தின் ஆவியை தந்திருக்கிறீர். உற்சாகத்தின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அறிவின் ஆவியானவர், அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். நீங்க அப்பா, நீங்க இருக்கையில, இயேசு நீங்க இருக்கையில நாங்க ஒருபோதும் சோர்ந்து போவது இல்லப்பா. சேர்ந்து பாடுங்க, எனக்கு சேர்ந்து பாடுகிறது உயர்த்தீர்களா? இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொண்டீங்க தகப்பனே. பாடுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, வல்லமை உள்ள தேவன் நீங்க தானே, பராக்கிரமம் மகிமை மாட்சிமை உள்ள தேவன் நீங்க தானே. உம்மை ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு முழு சித்தியோடு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க, அப்பா நீங்க, தெய்வம் நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அப்பா இயேசுவே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. 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 அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க, அப்பா நீங்க, தெய்வம் நீங்க, ரட்சகர் நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்த்தி ஆராதிக்க கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நீ உயர்ந்தவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்பவர், மாசற்றவர், பழுதற்றவர், உம்மில் பழுதொன்றும் இல்லையே. சகலத்தையும் நேர்த்தியாக செய்பவர். எல்லாமே உம்முடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறது. சேனைகளின் கர்த்தரின் நாமமுள்ள ராஜா நீர் ஆண்டவரே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க, அப்பா நீங்க, தெய்வம் நீங்க, தெய்வம் நீங்க, அப்பா நீங்க. இயேசப்பா நீங்க இருக்கையில சொல்லுங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருக்காங்க போயிட்டு சொல்லுங்க, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. எனக்குள் வாழும் தெய்வம் நீங்க தான்ப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. அந்த வாழ்க்கையில உங்களுடைய உன்னத பலத்தினால் எங்களை இடை கட்டி பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் செய்கிற சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கள் காலை ஒருபோதும் தள்ளாட மாட்டீர் ஆண்டவரே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே. சொல்லுங்க, எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா. எல்லாமே எல்லாமே ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே. வாழ்க்கை நீர் கொடுத்ததப்பா. இந்த ஜீவன் நீர் எனக்கு தந்தது. இந்த ரட்சிப்பு நீர் எங்களுக்கு தந்தது. எங்களால் ஆகும் என்று நாங்கள் சொல்வதற்கு நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லப்பா. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இருக்கிறவங்களை வைத்து
சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கண்ணை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரியவரே, பெரியவரே, மகிமை உள்ளவரே, மகத்தான காரியங்களை செய்பவரே, வேறனுடைய கண்ணைக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கம் எங்களை தப்புவிப்பவரே, உன்னதமானவருடைய மறைவின் கீழாக அப்பா நாங்கள் தங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, சகலத்தையும் நேர்த்தியாக செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கும் தெய்வமே, உங்களுடைய சிறுகளில் நாங்கள் தஞ்சமடைய வந்திருக்கிறோம்ப்பா. இந்த கடுமையான கஷ்டமான சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை மாத்திரம்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு பொழுதும் தூங்காமல் கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன். உங்களுடைய உள்ளம் கைகளில் எங்களை மறைந்திருக்கிற தெய்வமே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது விலை மதிப்பற்ற ரட்சிப்பை ஆண்டவரே தந்திருக்கிற எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. உயர்த்துக்கிறோம், ஆராதிக்கிறோம். இரு சூழ்ந்த லோகத்தில் இம்மை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல எங்களை பாதுகாப்பவரே, காலமெல்லாம் 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 உங்களுடைய பாதமே எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. இனி நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாப்பா. அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேணாப்பா. உம்முடைய சமூகம் இல்லாத ஒரு குடும்பம் வேணாம்பா. நாங்களும் எங்கள் வீட்டாரும் உண்மையே சேவிப்போம் ஆண்டவரே, உண்மையை மாத்திரம் சேவிப்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். எல்லாரும் சொல்லி பாடுங்க. அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். உள்ளத்தில் ஆழ்ந்து சொல்லுங்க. அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். என் ஜனம் அமைதியாக தங்கும் தாபரத்தில் வாசம் பண்ணும் சொல்லு. சமாதான தாபரங்கள்ல, அமைதியாக தங்கும் தாபரங்கள்ல ஆண்டவரே எங்களை கொண்டு போய் விடுகிற தெய்வம் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர் கண்டு எங்களை மேய்க்கிற எங்கள் தகப்பன், எங்கள் மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், இந்த நாடுகளுக்காக தன் ஜீவனையே தந்த நல்ல மேய்ப்பனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அஞ்சீரே உள்ளத்த நாட்கள் அஞ்சீரே,
என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். இருக்காங்க, வேட்டு சொல்லுவோமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. எல்லாரும் சொல்லுங்க, ஓ அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. கண்ணை வெட்டி ஆராதிங்க, சொல்லுங்க, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அர்ப்பணிப்போடு சொல்லுங்க, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆண்டவரே, பலிபீடத்துல சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய சிந்தையிலிருந்து எங்கள் சரீர பாகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் தகன பலியாக ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆட்கொள்ளும் ஆவியானவரே, ஆட்கொள்ளும் ஆவியானவரே, கேப்டிவேட் மீ லார்ட். ஆண்டவரே, முற்றிலுமாக ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க, உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும்
அபிஷேகத்தாலே நீரப்பும். எல்லாரும் தேவனை உயர்த்துங்க. ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து just open your heart to the Lord and say, Lord, I love you, Lord. Lord, my help comes from you. Lord, you are my helper. You are my helper. You are my refuge, Lord. நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை. ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 ஆராதனைகளுக்கு பாத்திரர். எங்கள் ஸ்தோத்திரங்களுக்கும் எங்கள் புகழ்ச்சிகளுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லுகிறோம். முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அப்பா நாங்கள் அன்புக்கு வருகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வரப்போகிறோமான சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் பரிசுத்தர். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. சொல்லுங்க அப்பா, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டை. எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க எங்கள் உயர்ந்த கண்மலை நீங்க அப்பா. நீர் இருக்கும்பொழுது நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, தோற்று போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீங்க அப்பா. Will never ever be put to shame, Lord. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. Lord, I worship you with all that I have, Lord. You are a refuge. You are my shelter, Lord. We worship you and we honor you, Lord. Let your name, the name JESUS, be glorified, Lord. இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், கனம் பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த லைவை பார்த்து கொண்டுகிற ஒவ்வொருத்தரும் மேலே அப்பா உங்களுடைய கரத்தை வைத்து அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிரசன்னம் ஆண்டவரே இப்பொழுது மட்டும் இல்லப்பா, வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கரத்தை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சமூகத்தினால் ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. யெகோவா ஷம்மா, உம்முடைய சமூகத்தினால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே நீங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இப்பொழுதே ஆண்டவரே யாரெல்லாம் பயத்தில் இருக்காங்களோப்பா, கலக்கத்தில் இருக்காங்களோ, எல்லா கலக்கத்தையும் நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷம் உண்டப்பா. உங்களுடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே. கலக்கம், பயம், திகில் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை தாங்கப்பா. உம்முடைய சந்தோஷத்தை தாங்கப்பா. சந்தோஷத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவரே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிப்பவர், நீரே எங்களை உயர்த்துபவர். வானத்தையும் பூமியும் படைத்தவராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே எங்க எதிர்காலம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை, உம் திட்டங்கள், உம்முடைய செயல்முறைகள் எல்லாம் விளங்கும்படியாக 100% ஆண்டவரே எங்களை ஒப்படைக்கிறோம். சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அப்பா, இதை பார்த்துக்கிற ஒவ்வொருத்தரும் மேலே ஆண்டவரே உங்களுடைய கரத்தை விட்டு உங்களை தொட்டு பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றும் நீக்கி உங்களுடைய சமாதானத்தினால் ஆசீர்வாதங்களால் ஆண்டவரே நிரப்பி தைரியத்தால் இடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பவர், ஒவ்வொரு நாளும் கருத்தாய் எங்களை வழி நடத்துபவர் என்பதை எப்போ நாங்கள் சொல்லுகிறோம். உண்மை மாத்திரம் ஆராதிக்கிறோம். இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உயர்த்த ஆராதிக்கிறீர்களுக்கு தந்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இது போல ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உண்மை ஆராதிக்கிற ஆராதனை ஆவியை, ஜெபத்தின் ஆவியை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. வல்லமையினால ஆண்டவரே எங்களை இடை கட்டுங்கப்பா. எங்களையும் எங்களை சார்ந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.